செய்யக்கூடாது இல்லையா, இப்படியெல்லாம் நிறைய கதை சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, தேவையே இல்லை. ஒரு வீட்டில் நல்லா வந்து நீ தெய்வீக வழிபாடு பண்ணணும்னா எங்கே சுத்தமாக இருக்கணும் தெரியுமா? அதாவது தெரியுமா சொல்லுங்க. அகத்தில் நீ சுத்தமாக இருக்கணும், சரியா? அகத்துக்குள்ளே ஊருப்பட்ட குப்பையை வச்சுக்கிட்டு வெளியே தண்ணி ஊற்றி குளித்து பவுட்ரு போட்டு வாசனை திரையும் போட்டு கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டா நீங்கள் சுத்தமாக இருக்கிறேன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அது எங்களை மாதிரி முட்டாளு கண்ணுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம், நீ சாக்கடையை கூட பூசிட்டு வா, அதை பற்றி கவலையே இல்லை. அகத்துக்குள்ளே நீ தூய்மையாக இருக்கிறியா, அது போதும். அங்கே தான் இறைவன் பரிபூர்ணமாக குடியிருப்பான். அதை மாத்திரம் தூய்மையாக வச்சுக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரி அது சரியில்லை, எதிர்த்து வீட்டுக்காரி சரியில்லை, வீட்டுக்காரன் சரியில்லை, வீட்டுக்காரி சரியில்லை, இப்படி பூரா குப்பையாக குமிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம கலர் பண்ணி என்ன செய்ய? நான் ஏற்கனவே உங்களுக்கு இது வராதவங்களுக்கு தெரியாது, வந்தவங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஜோதியை நீ மதித்து கரெக்டு டயத்துக்கு ஜோதி ஏற்றி நீ வணங்கினால் ஜோதியோடு நீ பேசலாம்னு சொல்லியிருக்கேன். பேசலாம், நீ பேசலாம், அது உனக்கு பதில் சொல்லும். எந்த கற்பனை வடிவத்தை நீ பார்க்க நினைக்கிறியோ ஜோதிக்குள்ளே பார்க்கலாம், பார்க்க முடியும். எவ்வளோ நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த வடிவத்தில் உட்காருங்க, இந்த வடிவத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். என்னைக்காவது செஞ்சாது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 10 நாள் இப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எடுத்து பார்த்தோன்னு தானே தெரியும். சோதி கூப்பிடுமா அவங்கள? சோதி, நீ நைட்டில் ஜோதி ஏற்றி வச்சுட்டு படுத்துரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அது அணைஞ்சிருச்சுன்னா அந்த ஜோதி உன்னை பேர் சொல்லி கூப்பிடும். ஆமாம், பேர் சொல்லி கூப்பிடும், என்னைய வந்து பாருன்னு. இதில் அனுபவத்தில் நம்ம பக்தர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். ரொம்ப வேண்டாம்ப்பா, சிம்பிள் விஷயம். உன் வீட்டில் எவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருக்குறோம், ஜோதி இத்தனை மணிக்கு ஏற்றுங்க, இப்படி வச்சுருங்க அப்படின்னு. என்னைக்காவது ஏற்றி அது முன்னாடி உட்காந்து பேசியிருக்கீங்களா? அப்புறம் எப்படி எங்களுக்கு எல்லாம் தீரும்? எப்படி தீரும்? ஜோதிங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேணால் அது வந்து சிறிய விளக்காக தெரியலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ 24 மணி நேரம் ஜோதியை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துக்குள்ள? சொல்லுங்கள் பார்ப்போம். மாதம் 4 டன் எண்ணெய், என்னைக்காவது ஜோதி எண்ணெய் இல்லாமல் நின்றுருக்கா? இந்த 6 வருஷத்தில் வந்து பார்த்தவங்க என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா? எதுக்கு அத்தனை ஜோதி அவ்வளோ ஓட விடுறோம்? அதில் தான் இருக்குது எல்லாமே. உங்கள் பார்வைக்கு அது என்னமோ ஒரு ஈஸியாக நினைக்கிறீங்க, அலட்சியப்படுத்துகிறீங்க. அங்கே தான் இருக்குது விஷயமே. ஜோதினாலே இப்போ அதுக்குள்ளே அடங்கி போயிடுது இல்லையா? ஜோதினா யார்? சக்தினா யார்? ஒரு பெண்ணு. நீயும் பெண்ணு தானே? ஓ, சக்தி எங்கே வந்து பிரகாசமாக ஐக்கியமாகறாளோ பின்னாடி யார் வருவா? அப்போது நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் சக்தியும் சிவனும் ஐக்கியம் ஆயிட்டா அங்கே வேறு ஏதாவது வரும்? இல்லை வர்றதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அப்போ இந்த உண்மையை உங்களுக்கு எத்தனை முறை புரிய வைக்கிறேன் நான். ஏன் அதை நீங்கள் வந்து பின்தொடர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சொல்லுங்கள். ரொம்ப ஈஸிமா, ரொம்ப ஈஸி. சிவனை வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய். சிவனை ஈஸியாக ஏமாற்றி பிடிச்சிடலாம். புரிஞ்சதை நான் சொல்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சித்தம் போகிறான் அப்படின்னா சிவன் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவான்னு சொல்லியிருக்கிறேன். பயந்துக்கிட்டு கிடையாது. இந்த பாலா போன வியாபாரம் கேட்டதை எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளை விடமாட்டான்னு சொல்லி அவன் ஒளிஞ்சுக்கிடுவான். ஆனால் இவனுக்கு தெரியும், நீ ஒளிஞ்சிக்கிட்டீல, நான் உங்கள்கிட்ட 1 ரூபா தான் வாங்கணும்னு நினச்சேன், மகனை இப்போ 2 ரூபா வாங்கிட்டு போக போகிறோம்னு சொல்லி இவன் யாரை கூப்பிடுவான்? அன்னையை கூப்பிட்டுருவான்.
எப்போ தாயா வந்தேன், உன் வீட்டுக்காரன் ஒளிஞ்சிக்கிட்டான் கூப்பிடு. புண்ணியவதி வந்ததுக்கப்புறம் ஒளிஞ்சிக்கிற முடியுமா? வந்தாகணும். அப்போ என்ன ஆகும்? அப்போ தான் அவள் சொல்லுவாள், அட கூறு கட்ட மனுஷா, வந்த பிள்ளைகிட்ட என்னென்னு கேட்டிருந்தா 1 ரூபாயோட போயிருப்பா. இப்போ நீ 1 ரூபா கொடுக்கணும், நான் 1 ரூபா கொடுக்கணும். இப்போ அவன் 2 ரூபா வாங்கிட்டு போக போகிறான்மா. அதுதான் உண்மையே. அதுக்கு தான் சொல்கிறோம், எல்லா வீட்லேயும் ஜோதியை பிரகாசிக்க வைங்க. காலையில் 3 மணி நேரம், மாலையில் 3 மணி நேரம் போதும். அவ்வளவு நீங்கள் அதை கரெக்டாக பார்த்தாலே போதும். நீங்கள் அணையா தீபம் பண்ணணுங்கிறது கூட தேவையில்லை. காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு ஜோதி ஏற்றி விடுங்க. 9 மணிக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அவங்கள நமஸ்காரம் பண்ணி வணக்கத்தை சொல்லிவிட்டு அவங்கள குளிர வைங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க, கை காலை கழுவுங்க, மூஞ்சியை கழுவுங்க. 1 டம்ளர் முடிஞ்சால் 1 டம்ளர் தண்ணியை வாயில் ஊற்றி கொப்பிடிச்சு துப்பிட்டு ஜோதி ஏற்றி விட்டு உங்களால் முடிஞ்ச நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷம் காலையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். முடியலையா 20 நிமிஷமாவது உட்காந்து பண்ணு. இப்போ எப்படி நீ சொல்கிறீங்களே என் பிள்ளை வந்து அழுகுதுன்னு, சோறு கேட்டு அழுகுது, அது கேட்டு அழுகுதுன்னு, அந்த மாதிரி நீ கேட்டு அழுதுட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வேலையை பாரு. அதை செய்ய மாட்டீங்க. 6 மணி ஆயிடுச்சா, நீயே போய் அது ஜோதியை குளிர வச்சிரு. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆனால் செய்ய மாட்டீங்க. அப்படியே ஏற்றி வச்சாலும் திரும்பி அதை பார்க்க மாட்டீங்க. அது தானாக அணைஞ்சு கறி போய் நிற்கும். நீ ஒருத்தி பண்ணால் எல்லாரும் அதே மாதிரி பண்ணணும்ல. நீ சரியாக பண்ணியிருந்தா நீ கூட எதுக்கு கஷ்டப்படுற? நான் கேட்கேன். நான் தான் ஒரே வார்த்தையை சொல்கிறேன், நீ சரியாக பண்ணினால் உன் குடும்பத்துக்குள்ள உனக்கு துயரமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, வேதனையும் கிடையாது. இறைவனை முழுசாக நீ நம்பி பண்ணினால் எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் உங்களுக்கு பல காரணம், இந்த பரதேசியை வச்சு உங்களுக்கு நிறையா கதை ஓட்டியிருக்கேன்.